Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடிகர் வடிவேலுவுக்கு சொந்தமான இடத்தில் பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டி வருவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் இளையராஜா. வணக்கம். இந்த குப்பைகளை அகற்ற வடிவேலு தரப்புல கோரிக்கை விடுத்தும் பேரூராட்சி தரப்புல கண்டுகொள்ளப்படலன்னு சொல்லப்படுகிறது. பேரூராட்சியோட இந்த அலட்சிய போக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மதுரை டு ராமேஸ்வரம் நெடுஞ்சாலை திருப்பூன் அருகே கலியாந்தூர் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இந்த கலியாந்தூர் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் வடிவேலுடைய மனைவியோட சொந்தமான ஊருங்க. நல்லது கெட்டது அனைத்து நிகழ்ச்சியுமே வடிவேல் சார் இந்த கிராமத்திற்கு வந்துடுவார். இவர் பார்த்திங்கன்னா இந்த திருப்போணத்திற்கு இந்த பேரூராட்சிக்கு உட்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நெடுஞ்சாலை ஓரமாக ஒரு 2.5 ஏக்கர் வந்து இடம் வாங்கி போட்டிருந்திருக்காரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருப்போணம் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பையிலலாம் கடந்த ஒரு 6 மாதங்களாகவே இங்கே வந்து கொட்டப்பட்டிருக்கு. பல முறை போய் இவங்க வடிவேல் சார் தரப்பில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேரூராட்சி தரப்பில் அந்த கோரிக்கையை அவங்க எடுத்துக்கிறவே இல்லை. வடிவேல் சார் தரப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கடுப்பாகவே அவங்க போய் என்ன சொல்ல, நாங்கள் வாகனங்கள் கூட கொடுக்குறோம், நீங்கள் ஆட்கள் மட்டும் கொடுங்க, இந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குமே எந்த ஒரு கோரிக்கையுமே அவங்க ஏற்றுக்கான்னு நிராகரிச்சிட்டாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருந்த நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் தரப்பில் அவங்களே வாங்கின கொண்டாந்து குப்பையில் அவங்க சொந்த செலவில் அகட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேரூராட்சியில் என்ன காரணம் இதை பற்றி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா குப்பைகளை கொட்டுவதற்கு போதுமான இட வசதி இந்த திருப்போணம் பேரூராட்சி இல்லை என்று சொல்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலையில் அங்கொன்று இங்கொன்றுமாக இந்த குப்பையில் தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இதனால நெடுஞ்சாலையில் போகிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூக்கை பிடிச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. பாலத்துக்கு இடையில சின்ன சின்ன இடங்களில் அங்கொன்று இங்கொன்றுமா குப்பையில் கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் கழிவுநீர்கள் எடுத்துமே செப்டி டேங்க் எல்லாத்தையுமே அங்கொன்று இங்கொன்றுமா திறந்து விட்டுறாங்க. இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு வந்து தமிழக அரசு இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுவர்கள் மீதும் இந்த பேரூராட்சி நிர்வாகிகள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த குப்பைகளை மீண்டும் கொட்ட விடாமல் அதற்கு நடவடிக்கை எடுக்க என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஒரு பிரபல நடிகர் இடத்துல குப்பை கொட்டதுனால இந்த பிரச்சனை பெருசாக இருக்குது. சாதாரண மக்கள் இடத்துல தொடர்ந்து இவங்க குப்பையில தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற காரியங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருக்க தமிழக முதல்வர் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த செயல்பாடுகள் ஈடுபடும் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வடிவேல் தரப்பிலும் இப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.